ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரியாக்டில் லிஸ்ட் அண்ட் கீஸ் டுட்டோரியல். ஓகேவா? இந்த லிஸ்ட் அண்ட் கீஸ் டுட்டோரியலில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை லிஸ்ட் ஆஃப் அரேன்னு சொல்லலாம், இல்லை ஒரு அரேயில் நிறைய லிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? தென் ஒரு அரேக்குள்ளே நிறைய லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட்டில் நம்ம இண்டெக்ஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக எடுத்து இப்போ ஒரு லிஸ்ட்டில் ஆக்சுவலாக நம்ம யூஎல் இருக்கும், ஓஎல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அரேயில் ஒரு 1000 டீட்டெயில்ஸோ, ஒரு 2000 டீட்டெயில்ஸோ, இல்லை ஒரு 10 டீட்டெயில்ஸோ, இல்லை ஒரு 5 டீட்டெயில்ஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் மேனுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணுவீங்க. கரெக்டாக லிஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட ஆப்பிள், திரும்பி அகெயின் கீழே லிஸ்ட், திரும்பியும் பனானா, தென் அகெயின் லிஸ்ட், தென் ஆரஞ்ச் அப்படின்னு போடுவீங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு 3 இருக்கும்போது 3 லிஸ்ட் போட்டுருவீங்க. இட்ஸ் ஓகே. ஓகேவா? 100 இருந்தா, 1000 இருந்தா, தென் அதை விடுங்க. ரைட் நோ இப்போ ஒரு யூசர் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துக்கிட்ட பனானா ஸ்டாக் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கிரேப்ஸ்ன்னு ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருக்காரு. அது வந்து அப்டேட் ஆகுமா? கோடை மேனுவலாக நீங்கள் எடிட் பண்ணால் தான் அது அப்டேட் ஆகும் இல்லையா? டேட்டா பேஸ்லேருந்து வர டேட்டாவை இந்த மாதிரி அரேல வரும் இல்லையா? ஜேசனாக வரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், பிரித்து உள்ளேருந்து அரேவை எடுத்துப்போம். தென் அந்த அரேல இருக்க டேட்டாவை நான் எடுத்து டைனாமிக்காக ரெண்டர் பண்ணுவேன். அப்படி ரெண்டர் பண்ணுறது மூலயமா இந்த கேஸ் நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுட்டு ஒரு டேட்டாவை இந்த ஸ்டாக் இருக்குது இல்லைன்னு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப் மெத்தட் மூலயமா ஈஸியாக அந்த டேட்டாவை, அப்டேட்டட் டேட்டாவை உங்களால் லைவாக பார்க்க முடியும். ஓகேவா? அதுக்கான ஒரு பேசிக் கிளாஸஸ் தான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? இன் திஸ் எக்ஸாம்பிள் வி ரெண்டர் எ பேசிக் லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் யூசிங் மேப் ஃபங்க்ஷன். ஸோ மேப் ஃபங்க்ஷன் இங்கே ஒன்று இருக்குது. அதை வச்சு ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு அரேக்குள்ளே இருக்க நிறைய ஃப்ரூட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஈச் ஃப்ரூட் ஐட்டம் இன் அரே இஸ் ரெண்டர் ஆஸ் அ லிஸ்ட். இது நீங்கள் லிஸ்ட்டாக ரெண்டர் பண்ணிக்கலாம், பேராகிராஃபால் ரெண்டர் பண்ணிக்கலாம், வாட் எவர் யூ விஷ். ஓகே, டேபிள், கார்ட்ஸ், ஓகே, இது எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ எப்படி அது யூஎல்லா இல்லையா, இட்ஸ் அபவுட் யுவர் விஷ். ஓகே, தென் இங்கே யூஎல் அப்படின்றது நம்ம இப்போ எடுத்துருக்கக்கூடியது. இந்த யூஎல் எலமெண்ட்டில் த கீ அட்ரிபியூட் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் எ யூனிக் கியூ ஐடென்டிஃபையர் ஃபார் ஈச் லிஸ்ட் ஐட்டம். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இண்டெக்ஸில் ஒரு டேட்டா இருக்குது, அடுத்த இண்டெக்ஸில் ஒரு டேட்டா இருக்குது, அடுத்த இண்டெக்ஸில் ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு இண்டெக்ஸில் இருக்க டேட்டாவும் எனக்கு தவறாமல் வரணும் இல்லையா? அந்த காரணத்தினால இங்கே கீ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கீயை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்தோன்னா, ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்ற இடத்துல இப்போ எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், ஃப்ரூட்ஸ்ன்ற இடத்துல என்ன இருக்குது, ஃப்ரூட்ஸ்ன்ற இடத்துல ஐ ஹாவ் ஒன் அரே ஆஃப் டேட்டா இல்லையா? ஆனால் ஃப்ரூட்ன்ற இடத்துல என்ன கெஸ் பண்ண முடியுது, உங்களால் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுது? அந்த அரேக்குள்ள உள்ள எலிமெண்ட் ஆப்பிள் பனானா, ஒரே ஒரு ஃப்ரூட். கரெக்டா? ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரூட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் ஃபார் லூப்பில் இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸில் இருந்து ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் தனியாக எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லிஸ்ட்டில் ஒரு வாட்டி கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த ஆப்பிள் எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துக்கிட்ட எனக்கு லிஸ்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா திரும்பி அகெயின் ஒரு லூப்பிங் மாதிரி நடக்கும். அதுக்கு இந்த மேப் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ண போகுதுன்னா, இங்கே இருக்க எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுக்குது. இந்த இடத்துக்கு 3 ஃப்ரூட்ஸ் இருக்குது, 3 இண்டெக்ஸ் இருக்குது. ஓகே, தென் ஸோ இங்கே எத்தனை இண்டெக்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டி என்ன பண்ணணும், இது மேப் பண்ணும். ஓகேவா? நல்லா பாருங்கள், இட்ஸ் ஈஸி. ஃபார் லூப் அதெல்லாம் விட்டுருங்க. இட்ஸ் ஈஸி ப்ராசஸ் டு மேப் அ அரே ஆஃப் டேட்டா. ஓகேவா? மேப் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ்டு டு மேப் ஆல் த டேட்டாஸ் இன் அரே வித் சம் எலமெண்ட்ஸ் ஆர் வேர் எவர் யூ வாண்ட். ஓகே, தென் இங்கே ஃப்ரூட்ஸ்ன்ற இடத்துல நிறைய டேட்டா இருக்குது. ஓகே, டாட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு அரேக்குள்ளே இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ண. இப்போ ஃப்ரூட்ஸ் பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னு நான் போட்டு கன்சோல் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரூட் இண்டெக்ஸ் 0 அப்படின்னா ஐ வில் கெட் த ஆப்பிள். ஸோ வாட் ஹேப்பன் இஃப் ஐ கிவ் ஃப்ரூட்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் 10, கன்சோல் டாட் லாக் ஃப்ரூட்ஸ் பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தனா வாட் வில் ஹேப்பன்? ஸோ த வேல்யூ வில் பி undefined, the value will be null, the value will be it shows some error. ஸோ எதுவாக இருக்கும், நல்லா undefined அப்படி undefined, that's correct. ஓகேவா? undefinedனா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, அதுதான் undefined. ஓகே, சூப்பர் டியூ. ஓகே, தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக உள்ள போவோம். ஓகே, ஸோ லிட்டில் பிட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ ஏரோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஓகே,
தென் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். தென் உள்ள ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்குது. இந்த பிளாக் ஆஃப் கோட்குள்ளே கண்டிப்பாக எனக்கு ரிட்டர்ன் கீவேர்டில் என்ன இருக்க போகுது? ஸோ HTML இருக்க போகுது. அதுதான் நம்ம JSXன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? தென் இங்கே ஒரு UL இருக்குது. தென் அதுக்கப்புறம் LI இருக்குது. Instead of using multiple LI, so I am dynamically rendering this list from array. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் நவ் ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரூட்டை எடுத்து இந்த லிஸ்ட்டில் ரெண்டர் பண்ணிப்பேன். ஓகேவா? அதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த ஃப்ரூட் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுவேன். அப்படி பாஸ் பண்ணனா என்னால் நான் என்ன பண்ண முடியும்? இதுக்குள்ளே அந்த பேராமீட்டரை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பிளாக் ஆஃப் கோட்குள்ளே நான் இந்த மாதிரி ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன இருக்கும்? ஸோ இங்கே என்ன ஃப்ரூட்டை நான் பாஸ் பண்ணுறனோ அந்த ஃப்ரூட் எனக்கு இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு கீன்னு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட எனக்கு டூப்ளிகேட் எலமெண்ட் வரக்கூடாது. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வர ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு அனுப்போம், அடுத்த வர ஃப்ரூட்டை அடுத்து அனுப்போம், அடுத்து வர ஃப்ரூட்டை அடுத்து அனுப்போம், அடுத்து ஃப்ரூட் இல்லைன்னா அனுப்பாது. ஓகேவா? ஸோ தென் த மேப் ஃபங்க்ஷன் வில் எண்டட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகும். இதுக்கு என்ன ப்ரோ சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சின்டெக்ஸ் இஸ் ஈஸி. ஓகே? ஸோ நீங்கள் தான் சின்டெக்ஸ் சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் இந்த சின்டெக்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? ரைட் நவ் இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு எல்ஐ போடுறேன். ஓகேவா? நல்லா யோசிங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு எல்ஐ கொடுக்குறேன். தென் ஸ்லாஷ் எல்ஐ. ஓகே? இந்த இடத்துக்கிட்ட நான் போயிட்டு இந்த மாதிரி ஆப்பிள். ஓகே? ஸோ ஆட்டோ ரன். ஓகே? ஆப்பிள் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் பி. ஸோ பனானா, ஆரஞ்ச். இது ஒரு டைனாமிக் ரெண்டரிங் கிடையாது. ஓகேவா? தென் இதுக்கு பதிலாக ஸோ நிறைய டேட்டா வந்தால் அப்போ நமக்கு ரொம்ப பெரிய கோடாக போயிடும். அதனால் ஜஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். கட் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? விண்டோஸ் V கொடுத்தீங்க நீங்கள் அதை பார்க்கலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஓகே? ஸோ ஏன் பிளாக் ஆஃப் கோட் ப்ரோ? ஸோ ஏதாவது ஒரு லாஜிக்னாலே நீங்கள் பிளாக் ஆஃப் கோடை தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால தான் பிளாக் ஆஃப் கோட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதுலேயோ இருந்து ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எதுலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் தெளிவாக இருக்கணும். இது ஒரு அரேன்றதால நான் என்டையர் ஃப்ரூட்ஸுமே உள்ளே போட்டேன்னா எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் தான் எனக்கு ஷோ ஆக போகுது. ஓகேவா? ஸோ ஆனால் நமக்கு இப்படி தேவையில்லை. ஓகே? டாட் அந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்க ஒருவேளை நான் இந்த மாதிரி போட்டேன்னா எனக்கு ஓகே என்ன ஷோ ஆகும்னா இட்ஸ் அ இண்டெக்ஸ் ஆஃப் 0 ஒன்லி ஆப்பிள். எனக்கு அதுவும் தேவையில்லை. இந்த இடத்துக்கிட்ட 1ன்னு போட்டேன்னா கண்டிப்பாக இட் ஷோ த பனானா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட 4ன்னு போட்டேன்னா என்னமா ஷோ ஆகும்? ஓகே, இட் த்ரோ த எரர். ஓகே, டெஃபினெட்லி இட் த்ரோ த எரர். ஸோ ரைட் நவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரூட்ஸில் டாட் மேப் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே? ஸோ மேப் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஸோ we are using some arrow function. ஓகே? ஸோ இதுதான் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே? தென் ஆஃப்டர்வார்ட்ஸ் ஸோ ஏரோ ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிளாக் ஆஃப் கோட் யூஸ் பண்ணுவீங்க இந்த இடத்துக்கிட்ட இல்லையா? ஆனால் இந்த வாட்டி மேப் ஃபங்க்ஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன்சிசஸ் யூஸ் பண்ணணும். ஓகே? ஸோ பேரன்சிசஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கும். டாட் ஆப்ரேட்டர் இந்த மேப் என்ன பண்ணோன்னா இங்கேருந்து ஃப்ரூட்ஸை பிரிச்சுக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட்டு கார். ஓகே? ஸோ இப்படி கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் கார்னு கொடுத்தா நல்லா இருக்காது. ஓகே? இவன் தான் இட்ஸ் கோயிங் டு பி ஒர்க். ஓகே? பட் ஆனால் நான் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்னே கொடுக்குறேன். FRUITS. இப்போ இந்த இடத்துக்கிட்ட எம்ப்ளாயீஸ் டேட்டா வருது. ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு எம்ப்ளாயி டேட்டா எடுக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட டேட்டாஸ் வருது. இந்த இடத்துல ஒரே ஒரு டேட்டாவை எடுக்கிறேன். இந்த மாதிரி ஸோ சிங்குலர் ப்ளூரலில் கொடுத்தீங்கன்னா பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கோடு வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு லிஸ்ட்டு. தென் இந்த லிஸ்ட்டை போட்டுக்கலாம். ஓகே? தென் இதை டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு வருது. கவனிச்சிங்களா ப்ரோ? அதுதான் இது ஃப்ரூட்ஸுன்னு போடணும்.
ஓகே. தென் இப்பயும் எனக்கு ஆப்பிள் வருது. ஓகே. தென் இங்கே உள்ளே இருக்கிறது எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃப்ரூட், ஓகே, இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த மேப் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து ஒரு ஃப்ரூட்டாக எடுக்க போகுது, எடுத்து நமக்கு உள்ளே கொடுக்க போகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட 3 லிஸ்ட் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஏன் 3 லிஸ்ட் வந்துச்சு ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 3 டேட்டா இருக்கிறதால 3 லிஸ்ட் வந்துருச்சு. இந்த இடத்துக்கிட்ட 2 டேட்டா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 லிஸ்ட் தான் வந்துடும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கு நான் எம்டியாக கொடுத்ததால எனக்கு எதுவும் வரலை. இந்த கேஸ் நான் இந்த இடத்துக்கிட்ட வெறும் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்தேன்னா இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஷோ சம் டேட்டா பட் வித் சம் வார்னிங். ஓகேவா? என்ன ப்ரோ வார்னிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்னிங் ஈச் சைல்டு இன் அ லிஸ்ட் ஷுட் ஹாவ் எ யூனிக் கீ ப்ரோப்ஸ். இது என்ன வார்னிங் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். ஸோ ஒரு லிஸ்ட் இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு மேப் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கனாலே அதுக்கு உள்ளே இருக்க ஒரு சைல்டு, இங்கே 3 சைல்டு இருக்குது. ஸோ ஒரு சைல்டுக்கும் ஒரு யூனிக்யூ ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அது எப்படி ப்ரோ யூனிக்யூ ஐடி? ஸோ இந்த இடத்துக்கிட்ட யூனிக்யூ ஐடின்னு எதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக ஃப்ரூட்டையுமே இங்கே வந்திருக்க டேட்டாவையே யூனிக்யூவாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக கொடுக்கலாம் இல்லையா? இங்கே வந்திருக்க டேட்டாவுமே இந்த இடத்துக்கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் INDEX இண்டெக்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸ் 1, இங்கே இண்டெக்ஸ் 2, இண்டெக்ஸ் 3. ஓகேவா? ஸோ இதுக்கு எதுக்கு ப்ரோ கொடுக்குறீங்க? இது கொடுத்தாலும் அந்த வார்னிங் எனக்கு ஷோ ஆகிட்டு தானே இருக்கும். இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வார்னிங் உங்களுக்கு ஷோ ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீ ப்ரோப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட லிஸ்ட்டில் ஓகே ஃபஸ்ட்டு UL போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிஸ்ட் போட்டிருக்கலாம். டேரெக்டாக நம்ம லிஸ்ட் போட்டிருக்கோம். ஓகே. தென் இந்த இடத்துக்கிட்ட UL போட்டும் லிஸ்ட் போடலாம் இந்த மாதிரி. ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். வெளியில் UL போட்டு தென் உள்ள லிஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே. ஜஸ்ட் நான் இருங்க, ஃபஸ்ட் நம்ம இது கீ போட்டுக்கலாம், அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். கீ ஈக்குவல் டு தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம FRUIT ஃப்ரூட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ரைட் நோ கண்டிப்பாக இந்த எரர் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, இந்த எரர் இங்கே இல்லை, பார்த்தீங்களா? ஸோ இந்த எரர் இங்கேருந்து போயிடுச்சு கீழே. ஸோ ஏன் ப்ரோ இந்த எரர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அப்படின்னு இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன், ஓகே, வாட் ஹேப்பன், இந்த இண்டெக்ஸை எனக்கு அதாவது யூனிக்யூ ஐடி ஆப்பிள்ன்றது திரும்பி இந்த இடத்துக்கிட்ட வரலை. கரெக்டாக இன்னொரு வாட்டி இந்த லிஸ்ட்டில் வரவே இல்லை. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது டூப்ளிகேட் தானே? கண்டிப்பாக இது டூப்ளிகேட் இல்லையா? கன்சல்ட் போனால் ஸோ கண்டிப்பாக எனக்கு வர த்ரோ பண்ணும். இங்கே பாருங்கள், வார்னிங் என்கவுண்டர்ட். ஓகேவா? 2 children with the same key, ஆப்பிள் கீ. ஓகேவா? ஆப்பிள், அதாவது ஆப்பிள்ன்ற சேம் கீ வந்து எனக்கு ஷோ ஆயிருக்கு. த கீ ஷுட் பி யூனிக்யூ ஸோ தட் த காம்போனன்ட் மெயின்டைன் தர் ஐடென்டிட்டி அக்ராஸ் அப்டேட்ஸ். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ண சொல்லியோ இல்லை ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து காட்ட சொல்லியோ, ஸோ ஒரே மாதிரி 2 விஷயங்கள் இருந்தால் கன்ஃபியூஷன் இருக்க செய்யும். அதனால தான். ஓகேவா ப்ரோ? அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. அப்போ நீங்கள் கீக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் லைக் திஸ், ஓகே, டேரெக்டாக இண்டெக்ஸ். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இண்டெக்ஸை கொடுத்தேன்னா ஓகே என்ன நடக்கும்? இது இண்டெக்ஸ் ஆஃப் 1, இது இண்டெக்ஸ் ஆஃப் 2, இது இண்டெக்ஸ் ஆஃப் 3, இது இண்டெக்ஸ் ஆஃப் 4. கரெக்டா இல்லையா? அப்படி இருக்க சொல்ல இப்போ அந்த வார்னிங் எனக்கு ஷோ ஆகணும்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? இந்த வார்னிங் எனக்கு இல்லை. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட நான் இண்டெக்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், கீயாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நான் இண்டெக்ஸை எடுத்துகிட்டு ஓகே நான் ஃப்ரூட் அப்படின்றத கொடுத்தேன்னா இட்ஸ் கோயிங் டு ஷோஸ் திஸ் வார்னிங். பார்த்தீங்களா? அந்த வார்னிங் எனக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? தென் இதுவே நான் இண்டெக்ஸை யூஸ் பண்ணேன்னா ஸோ அந்த வார்னிங் எனக்கு ஷோ ஆகலை. இட்ஸ் சிம்பிள். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ன்றது எப்பயுமே யூனிக்யூவாக இருக்கும். இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு எலமெண்ட் வரக்கூட முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சாண்டின்ற பேரில் 2 பேர் இருக்கலாம், விக்கின்ற பேரில் 2 பேர் இருக்கலாம், சதீஷ்ன்ற பேரில் 2 பேர் இருக்கலாம் இல்லையா? ஓகேவா? ஆனால் இந்த இடத்துக்கிட்ட இமெயில் ஐடியோ, ஃபோன் நம்பரோ, ஏஜ் கூட ஒரே சிமிலர் ஏஜ் இருக்கலாம். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஃப்ரூட்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் டேட்டா, நீங்கள் டேரெக்டாக இண்டெக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை இண்டெக்ஸ் வந்திருக்கோ அத்தனை இண்டெக்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், யூனிக்யூ ஐடென்டிஃபையர். கீ இஸ் அ யூனிக்யூ ஐடென்டிஃபையர் ஃபார் த மேப் ஃபங்க்ஷன், ஃபார் த கீ. ஓகே. ஸோ அவ்வளோதாம்மா, சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட என்ன எரர் வரும்? இஃப் ஐ யூஸ் ஓகே
இந்த இடத்துல இண்டெக்ஸ்க்கு பதிலாக ஃப்ரூட்டுன்னு கொடுத்துருந்தேன்னா ஸோ வாட் கைண்ட் ஆஃப் எரர் இட் வில் த்ரோ? ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும், பட் இட் ஷோ த வார்னிங். ஸோ என்கவுண்டர்ட் வித் 2 children வித் த சேம் கீ ஆப்பிள். ஓகேவா? அப்போ காமனாக ஒரே மாதிரியா இருக்க 2 children என்னால் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த எரர் பேர் என்னது? நல்லா பாருங்கள், வார்னிங் என்கவுண்டர்ட் 2 children with the same key apple. Key should be unique that the component maintain their identity across update. நான் இதை அப்படியே இருக்குப்பா, பிரச்சனையே இல்லை, அப்போ எனக்கு பிரச்சனையே வராது, இது ஸ்டாட்டிக்காக இருக்குது. நாளைக்கு டைனமிக்காக இந்த மாதிரி நான் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிக்கிட்டே போவேன்ப்பா. ஓகேவா? டேட்டா பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டே போவேன், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிட்டே போவேன். இந்த இடத்துல ரிமூவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அது கொடுத்தா ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஓகேவா? நான் ஒரு ஸ்டாக் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ ஆப்பிள் என்கிட்ட இப்போ 100 கிலோ இருக்குப்பா, டக்குன்னு ஒரு 10 வியாபாரி வந்து வாங்குறாங்க. இப்போ என்கிட்ட 2 கிலோ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டாக் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகிறேன்னா அப்போ எனக்கு டூப்ளிகேட் கீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இட் ஷோ த வார்னிங், இட் ஷோ த எரர். அந்த மாதிரி எனக்கு இருக்கவே கூடாது இல்லையா? அந்த காரணத்தினால தான் நான் இண்டெக்ஸை நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ டூப்ளிகேட்ஸ் இருந்தால் நீங்கள் இண்டெக்ஸை கீயாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்றும் நம்ம இண்டெப்த்தை இறங்கி கற்றுக்கும் போது என்னெல்லாம் டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் எல்ஐ நீங்கள் பேராகிராஃபாக என்ன பண்ணலாம், இதை ரெண்டர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதில் ஒர்க் ஆகும். ஓகே, இஃப் இட் இஸ் அ பேராகிராஃப், இஃப் இட் இஸ் அ டிவ், இஃப் இட் இஸ் அ ஸ்பேன், இஃப் இட் இஸ் அ டேபிள், ஓகே, வாட் எவர் யூ விஷ். ஓகே, இப்போ ஒரு டேபிள் இருக்குமா, ஒரு டேபிளில் 1000 எம்ப்ளாயி டேட்டாஸ் இருக்காங்கம்மா. ஓகேவா? நான் 1000 எம்ப்ளாயி டேட்டாஸை மேனுவலாக உட்காந்து 1000 ரோஸ் கிரியேட் பண்ணுவேன்னா இல்லை ஒரே ஒரு ரோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மேப் ஃபங்க்ஷன் வச்சு அழகாக ரெண்டர் பண்ணலாமா? எதை பண்ணலாம்? விச் ஒன் இஸ் த பெஸ்ட்? ஸோ மேப் ஃபங்க்ஷன் தானே. எனக்கு டேட்டா பேஸில் இருந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு 1000 எம்ப்ளாயோட டேட்டா எனக்கு வந்திருக்குப்பா ஒரு ஆப்ஜெக்டில். ஓகேவா? ஒரு அரேல ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சினாரியோவில் ஸோ நான் வந்து மேனுவலாக ரோ காலம்னு உட்காந்து டேபிள் ரோ டிஆர், ஓகேவா, டேபிள் காலம் டிடி டிஹெச் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணாமல் ஒரே ஒரு டேபிள் ஹெட்டிங், ஒரே ஒரு டேபிள் ரோ கிரியேட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரே ஒரு மேப் ஃபங்க்ஷன், ஒரே ஒரு லைன் தான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அழகாக ஒரு 4 லைனில் முடிச்சிங்கன்னா 1000 எம்ப்ளாயி டேட்டா ஒரே ஒரு டேபிளில் ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணிவிடும் இந்த மாதிரி ஸ்க்ரோலரில். ஓகேவா? இந்த இடத்துல 1000 டேட்டாவும் வந்துடும். அதை விட்டுட்டு உட்காந்து 1000 லைன் அடிச்சிட்டு இருந்தேன்னா ஸோ இட்ஸ் அ காம்ப்ளெக்சிட்டி, ரைட்? ஸோ அந்த காரணத்தினால தான் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேப் ஃபங்க்ஷனை ஒன்று அட்வான்ஸாக எப்படிலாம் கற்றுக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு டைனமிக்லி ஆட் திஸ் ஒன். ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். தென் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, ஓகே, grapes, so car, whatever you wish, you can add whatever you want. Okay, so enter button கொடுத்துட்டேன். Okay, so 1 2 ஏன் நம்பர் ஆட் பண்ண முடியாதா? இட்ஸ் டேட்டா டைப், ரைட்? ஸோ யூ கேன் ஆட் வாட் எவர் யூ விஷ். ஓகே, ஒரு லிஸ்ட்டில். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட நான் அதை ஆட்டோ ரன் கொடுத்துக்கிறேன். இங்கே எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபியூச்சரையும் நான் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன் அந்த கோடில். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் டைனமிக் லிஸ்ட் வித் கீஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வி ஹாவ் த பிளாக் ஆஃப் கோட்ஸ். ஓகே, தென் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டோமில் ஒரு டிவுக்குள்ளே இருக்க ஒரு ரூட்ன்ற ஐடி கொண்ட ஒரு டிவில் நம்ம ரெண்டர் பண்ணுறோம் ஒரு HTML. ஓகேவா? தென் இதுதான் JSXோட ஸ்ட்ரக்சர், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ரிட்டர்ன் கீவேர்டில் கண்டிப்பாக இட்ஸ் என்ன இருக்க போதுன்னா HTML இருக்க போகுது. தென் இதுக்கு மேலே என்ன இருக்க போகுதுன்னா கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட், பியூரான ஜாவாஸ்கிரிப்ட் கோட் இருக்க போகுது. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கு நம்ம ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ரியாக்டில் யூஸ் பண்ணுவோம். இதுவே நார்மலாக இருந்தால் நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேரியபிள்ஸ் இருக்கும். தென் அதை போய்ட்டு ரீசைன் பண்ணிக்கிட்டு இருப்போம் திரும்ப. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் என்ற ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் ஒரு அரே இருக்குது இனிஷியல் வேல்யூவா. அந்த அரேயில் நம்பர் மட்டும் தான் இருக்கணுமா, ஸ்ட்ரிங் மட்டுமா இருக்கணும் இல்லை, அரே இருக்கலாம், ஆப்ஜெக்ட் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஆப்பிள், பனானா, ஆரஞ்சுன்ற ஒரு டேட்டா இருக்குது. இதான் இனிஷியல் வேல்யூ. இந்த இடத்துக்கிட்ட இந்த 3 டேட்டா தான் இருக்குது. செட் ஃப்ரூட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ்டு டு அப்டேட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே. ஸோ ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு அரே இருக்குது, இதுதான் அந்த இனிஷியல் வேல்யூ. ஸோ இந்த இனிஷியல் வேல்யூவில் இருக்க அரேல இருக்க டேட்டாவை செட் ஃப்ரூட்ன்ற ஃபங்க்ஷன் மூலமா நம்ம அப்டேட் பண்ணலாம். இதுதான் ரியாக்ட் யூஸ் ஸ்டேட் ஹூக்ஸ் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் படிச்சிடும். ஓகேவா? தென் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே நியூ ஃப்ரூட் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த நியூ ஃப்ரூட்ன்ற இட்ஸ் அ வேரியபிள் தட் ஹோல்டிங் எ எம்டி ஸ்ட்ரிங். செட் நியூ ஃப்ரூட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ்டு டு அப்டேட் நியூ ஃப்ரூட் வேரியபிள். ஓகேவா? ஸோ இவ்வளோதாம்மா கான்செப்ட்.
ஸோ இதை தாண்டி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தா மேப் ஃபங்க்ஷன். ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் எனக்கு ஏதோ ஒரு டேட்டா இருக்குது, ஓகேவா? அதை பற்றி கவலை கிடையாது. அந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரூட்ஸ் டாட் மேப் ஃப்ரூட்ஸ் இங்கே இண்டெக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா டூப்ளிகேட் வர சான்ஸ் இருக்கு இல்லையா, அதனால நான் இண்டெக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டு தென் உள்ள ஃப்ரூட்டுன்னு கொடுக்குறேன். இங்கேயே இண்டெக்ஸ்னு கொடுத்துறாதீங்க. ஸோ இங்கே இண்டெக்ஸ்னு கொடுத்தனா இட்ஸ் டோட்டலாக மாறிடும், ஓகேவா? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, லிஸ்ட்னே இருக்கட்டும். ஓகே, தென் ஒய் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தீங்க இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இண்டெக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இட் ஷோ ஜஸ்ட் 1 2 3. ஓகே, ஸோ 0 1 2 3 பிகாஸ் இட் ஷோ the index of apple, index of banana, index of orange and index of apple again. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், ஷோ ஆகிடும். அப்போ நம்ம இண்டெக்ஸை கொடுக்கக்கூடாது, உள்ள ஃப்ரூட்டுன்னு தான் கொடுக்கணும், ஓகேவா? தென் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரூட்ஸில் இருந்து ஃப்ரூட்டை எடுத்து லிஸ்ட்டில் மேப் பண்ணிட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு கீயை வச்சு, ஓகேவா? தென் இந்த டேட்டாவை நான் அப்டேட் பண்ண முடியுமா ப்ரோ டைனமிக்கா? கண்டிப்பாக முடியும், ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்ம், இதான் யூசர் கிட்ட அட்மின் பேனலில் இருக்க ஒரு ஃபார்ம். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக்கை அப்டேட் பண்ணிக்கலாம், என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்ற வேல்யூஸை அப்டேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிளில் வந்து ஒரு 100 கிலோ இருக்குது, தென் பனானாவில் வந்து ஒரு 4 லோடு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு இன்புட் வச்சுருக்கேன், ஓகேவா? இன்புட்டில் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னால் டெக்ஸ்டையும் டைப் பண்ண முடியும், நம்பர்ஸையும் டைப் பண்ண முடியும், ஓகே? தென் வேல்யூ, ஸோ நியூ ஃப்ரூட் அப்படின்றத வேல்யூவாக வச்சுருக்கேன். அப்போ நியூ ஃப்ரூட்ன்ற வேரியபிளில் இனிஷியல் வேல்யூ என்னமா இருக்கும், இட்ஸ் எ எம்டி ஸ்ட்ரிங். அப்போ இங்கே எதுவுமே இருக்காது, ஓகே? ஸோ அதனால் இந்த இடத்துக்கிட்ட நான் ஸ்டார்டிங் வந்தப்போ இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இல்லை, ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இங்கே இருக்கும், ஓகேவா? ஆனால் அதுக்கு வேண்டாம், எனக்கு இனிஷியலாக எதுவும் இருக்கக்கூடாது, ஓகேவா? தென் ஆன் சேஞ்ச், ஆன் சேஞ்ச் இஸ் அ ஈவெண்ட் ஹேண்டிலிங். ஆன் சேஞ்ச் இஸ் யூஸ்டு டு லிசன் த ஈவெண்ட். அதாவது இந்த இடத்துக்கு நான் ஏதாவது ஒரு சேஞ்சை நான் பண்ணனா அதை எனக்கு லிசன் பண்ணி நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன்றத எனக்கு ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஆன் சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுவோம், ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஹேண்டில் சம்திங் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது ஏரோ ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே திரும்பி செட் நியூ ஃப்ரூட் அப்படின்னு போட்டுட்டு இ டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஸோ நான் ஏன் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி திரும்பி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே செட் நியூ ஃப்ரூட் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு கொடுக்கணும்? ஆனால் அதை டேரெக்டாக இங்கேயே கொடுக்கலாம் இல்லையா? அந்த காரணத்தினால டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுக்கு ஈவெண்ட்டாக பாஸ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பாஸ் பண்ணுறது தான் டேட்டா. இங்கே ஈன்னு பாஸ் பண்ணுங்கள், ஈவெண்ட்டுன்னு பாஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கொஸ்டின் பாஸ் பண்ணுங்கள், அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ இ அப்படின்றது இல்லை ஈவெண்ட்ன்றது ஸோ அதோட ரிலேட்டபிளான ஒரு நேம், அதனால் நம்ம இப்படி பாஸ் பண்ணுவோம் டெவலப்பர், ஓகேவா? ஷார்ட்டாக ஈன்னு பாஸ் பண்ணுவோம், ஓகேவா? தென் இந்த ஈன்னு பாஸ் பண்ணிட்டேன்னா இப்போ ஆன் சேஞ்சில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிடும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வர டார்கெட்டட் வேல்யூ, ஓகேவா? லாஸ்ட்டாக நான் காமிச்சிருந்தேன் ஆன் சேஞ்சில் எப்படி டார்கெட்டட் வேல்யூ வரும்ன்ட்டு. அந்த டார்கெட்டட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், செட் நியூ ஃப்ரூட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு பெராம்ஸாக பாஸ் பண்ணுறோம், பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த செட் நியூ ஃப்ரூட் என்ன பண்ணோம், இந்த செட் நியூ ஃப்ரூட்ன்ற ஃபங்க்ஷன் இங்கே நியூ ஃப்ரூட் அப்படின்ற வேரியபிளில் இருக்க இனிஷியல் வேல்யூவை அப்டேட் பண்ணும். எப்போ, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் கிளிக் பட்டன், ஓகேவா? ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு அப்டேட் பண்ணும். ஸோ அது எப்படி ப்ரோ பாசிபிளாக இருக்குது? ஆன் சேஞ்ச் வந்து டேரெக்டாக எனக்கு செட் நியூ ஃப்ரூட்டில் செட் பண்ணுது டேட்டாவை. நான் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணனா அந்த டேட்டா வந்து இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும். ஸோ இதை எப்படி ப்ரோ நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஆட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் கான்செப்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணனா அது வரைக்கும் அது சும்மா தான் இருக்கும். அப்போ ஆன் கிளிக்னா ஹேண்டில் ஆட் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேண்டில் ஆட் ஃப்ரூட்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் நான் ஒரு லாஜிக் எழுதுறேன். என்ன லாஜிக் டியூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட் ஃப்ரூட், அதாவது ஏற்கனவே ஃப்ரூட்ஸ்ன்னு சம் டேட்டா இருக்குது. செட் ஃப்ரூட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நல்லா கவனிங்க. ஸோ ஒரு அரேக்குள்ளே டாட் 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 ஃப்ரூட்ஸ், இந்த இடத்துக்கிட்ட என்னமா இருக்கும், ரெஸ்ட் பேராமீட்டர், இதுக்கு பேர் தான் டாட் 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 ஃப்ரூட்ஸ்னா ஏற்கனவே ஃப்ரூட்ஸில் என்ன இருக்குது, ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச். ஸோ அந்த அரேக்குள்ளே இருக்க என்டையர் ரெஸ்ட் டேட்டா, ஓகேவா? இந்த டேட்டா இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் இருக்குது. நியூ ஃப்ரூட் இந்த வேரியபிளில் என்னமா இருக்கும், இப்போ என்ன இருக்குது பாருங்க, பார்த்துட்டு வாங்க. இப்போ என்ன இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட,
Mango. மேங்கோன்னு இருக்கும். ஸோ whenever I click this add fruit button, it's called the handle add fruit function. இந்த handle add fruit function கால் ஆச்சுன்னா இந்த set fruit அப்படின்ற இங்க ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இதுக்கு பேராமீட்டர் நம்ம என்ன பாஸ் பண்ணிருக்கோம்? ஏற்கனவே இருந்த ஃப்ரூட் ப்ளஸ் நான் இங்க டைப் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட். ஓகேவா? அது எனக்கு ஆட் ஆகிடும். ஆஃப்டர் தட் நான் ஆட் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் செட் நியூ ஃப்ரூட்ன்ற அதே ஃபங்க்ஷனை திரும்பியும் கால் பண்ணி நான் எம்டி ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன் இந்த இடத்துக்கிட்ட. ஏன்னா நான் அங்கே சப்மிட்னு கொடுத்த உடனே இங்கே ஏதாவது டேட்டா இருக்கா? திரும்பியும் இல்லை இல்லையா? ஒருவேளை நான் அதை கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னு நீங்கள் கவனிங்க. இதை நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. சரி, நல்லா கமெண்ட் பண்ண முடியல, கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் அப்படி கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்கள். நான் ஒரு டேட்டாவை இந்த இடத்துக்கு ஆட் பண்ணுறேன். SANDY சாண்டி அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த டேட்டா எனக்கு அங்கேயே இருக்குது. ஓகேவா? அதுதான் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணல, ஸ்டேட்டை திரும்பி கிளியர் பண்ணலை. அப்படி கிளியர் பண்ணிட்டேன்னா நான் இந்த இடத்துக்கிட்ட SANDY அப்படின்னு ஆட் பண்ணேன்னா இந்த இடத்துக்கிட்ட அந்த டேட்டா கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒன்றும் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா கன்சோல் போட்டு பாருங்கள். ஸோ கன்சோலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட கீழே, ஓகேவா? ஸோ CONSOLE console.log இந்த இடத்துக்கிட்ட லாகுக்குள்ள FRUITS ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன காட்டும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா, இட்ஸ் அரே இல்லையா, லென்த் 3 ஆப்பிள் பனானா ஆரஞ்சுன்னு. ஸோ அதே console.logஐ நான் என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+C Ctrl+Vன்னு கீழே கொடுத்துட்டு, பட் இந்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக நியூ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே தெளிவாக பார்ப்பீங்க. ஓகே. தென் இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் இல்லை, இட்ஸ் அ ஃப்ரூட். ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த டேட்டாவும் இல்லை இல்லையா? ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஒரு 125 வச்சுக்கலாமா, இல்லை 150 வச்சுக்கலாம். ஓகேவா? தென் இந்த இடத்துல சிம்பிள்மா. ஸோ இங்கே ஒரு ஸ்டேட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டேட் இருக்குது. இப்போ இனிஷியலாக ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டேட்டில் எனக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட எனக்கு சிம்பிளாக ஒரு அரே இருக்குது. அடுத்த இருக்க ஸ்டேட்டில் இங்கே காமிக்குது பாருங்கள், ஆனால் உங்களுக்கு தெரியல. அப்படி தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் நியூ FRUIT நியூ ஃப்ரூட். ஓகேவா? நியூ Ctrl+Y. ஓகே. சரி, நியூ ஃப்ரூட்னு போட்டு ஒரு காலன். ஓகே. ஸ்பேஸ், தென் அதுக்கப்புறம் ஒரு கமா. ஓகேவா? தென் இதை சின்னதாக்குறேன். ஓகே. ஸோ 125. ஓகேவா? தென் இப்போ உங்களால் பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட இதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ நியூ ஃப்ரூட்டில் இந்த இடத்துக்கு எதுவுமே இல்லை. நான் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு SANDY உங்களால் பார்க்க முடியுதா அப்டேட் ஆகிறது ஸ்டேட்டு? அதாவது இப்போ நான் ஒன்று ஒன்றா டைப் பண்ண இந்த ஆன் சேஞ்ச் என்ன பண்ணுது எனக்கு. ஸோ செட் நியூ ஃப்ரூட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு நான் டைப் பண்ணுற டேட்டாவை எனக்கு சென்ட் பண்ணுது. அந்த செட் நியூ ஃப்ரூட்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணுது, இந்த இடத்துக்கிட்ட கர்சர் பாருங்கள், நியூ ஃப்ரூட்ன்ற ஒரு வேரியபிளில் டேட்டாவை எனக்கு செட் பண்ணுது. ஓகேவா? சரிப்பா, இப்போ எனக்கு இங்கே செட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆஃப்டர் செட்டிங் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கிட்ட ஆட் ஃப்ரூட்னு நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண சொல்ல ஹேண்டில் ஆட் ஃப்ரூட் ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆக போகுது. இந்த இடத்துக்கிட்ட ஏற்கனவே ப்ரீவியஸாக இருந்த ஃப்ரூட் ப்ளஸ் நியூ ஃப்ரூட். நியூ ஃப்ரூட்டில் இப்போ என்னமா வேல்யூ இருக்குது ரைட் நவ்? சாண்டி. ஸோ நான் ஆட் கொடுத்த உடனே ஆட் ஃப்ரூட்னு கொடுத்த உடனே இப்போ சாண்டின்றது எனக்கு என்ன ஆயிருக்கு, டேட்டா ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்னில் நியூ ஃப்ரூட் எனக்கு எம்டி ஆயிடுச்சு. ஏமா எம்டி ஆச்சு இந்த இடத்துக்கிட்ட? செட் நியூ ஃப்ரூட் எம்டியா இருக்கு ப்ரோ. கரெக்ட் அபு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் நியூ ஃப்ரூட்டை திரும்பியும் என்ன பண்ணீங்க, நீங்கள் மேனுவலாக நீங்கள் எம்டின்னு கொடுக்குறீங்க. இதுவே நீங்கள் கொடுக்கலன்னா சேம் அகெயின் ஆடிங் SANDY இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஆட் ஃப்ரூட்னு கொடுத்ததுக்கப்புறமாவும் ரிமைனிங் அங்கே இருக்க நியூ ஃப்ரூட்ன்ற டேட்டா எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்டேட்டில். பட் அது நெசசரி இல்லை அப்படின்றதுக்காக அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நவ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஆடிங் டேட்டா. ஓகே. FIRST ஃபர்ஸ்ட், என்டர், லாஸ்ட், ஆடிங் Sandy, adding car. Yes, you can add. Okay.
ஸோ நம்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ட்ரூன்னு கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அப்படி ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா டைப் பண்ண சொல்லே பாருங்கள், அது என்னவா இருக்குது, ஸ்ட்ரிங்காக இருக்குது இல்லையா? அதனால தான். ஸோ ஸ்ட்ரிங் அண்ட் நம்பரை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தாம்மா, டைனாமிக்காக நம்ம ஆட் பண்ணுறது இவ்வளோ தான். இட்ஸ் சிம்பிள். ஓகேவா? ஒரு டேட்டாவை டைனாமிக்காக ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் அடித்து ஒரு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண சொல்ல ஒரு 4 லைன் கோடு, 4 லைன் கோடு எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா அது டேட்டா பேஸில் போய் என்ன ஆகிடும், பேக் எண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் சர்வர் கோடை கற்றுக்கணும். ஓகேவா? ஏபிஐ ஃப்ரண்ட் எண்டில் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது கெட்டுக்கு மட்டும் இல்லை, போஸ்ட்டுக்கும் அவ்வளோதான், புட்டுக்கும் அவ்வளோதான், டெலிட்டுக்கும் அவ்வளோதான். ஒரு டேட்டாவை அனுப்புறதுக்கு மட்டும் இல்லை, சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அதை வாங்கி எடிட் பண்ணுறதுக்கும் அவ்வளோதான். அதை வாங்கி டெலிட் பண்ணுறதுக்கும் அதே 4 லைன் கோடு தான். ஓகேவா? ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கணும். ஏபிஐ கன்செப்ஷனில் கண்டிப்பாக அதை கற்றுப்பீங்க. ஸோ டைனாமிக் லிஸ்ட் ரெண்டரிங் நல்லா போச்சுன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? தென் இதில் இன்னும் ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் இண்டெக்ஸ் ஆஸ் அ கீ. நான் ஆல்ரெடி இதை வச்சுருக்கேன், நடத்தியிருக்கேன். இங்கேயே ஒரு இண்டெக்ஸை நம்ம கீயாக நம்ம யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அது யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணணும்னா, யூஸிங் இண்டெக்ஸ் ஆஸ் அ கீ அவாய்ட் திஸ். எப்போ அப்படின்னா அன்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்கிற வரைக்கும். ஓகேவா? ஏன்னா இண்டெக்ஸ் எனக்கு எப்பயுமே 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? எனக்கு எவ்வளோ டேட்டா இருந்தாலும் அவ்வளோ டேட்டாவும் நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸை எனக்கு கண்டிப்பாக காட்டியே ஆகும். ஸோ டூப்ளிகேட் கீஸ் இருந்தால் எனக்கு வார்னிங் ஷோ பண்ணாது. ஓகேவா? ஆனால் எனக்கு வார்னிங் ஷோ பண்ணாதான் எனக்கு தெரியும் அதில் டூப்ளிகேட் டேட்டா இருக்குன்னு, இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரூட்னே யூஸ் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் உங்களுக்கு ஒரு 1000 டேட்டா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 டேட்டாவில் நீங்கள் வந்து 1 2 3 நீங்கள் போடணும். ஆனால் இங்கே 1 2 3 டேட்டா எனக்கு வரலை. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சினாரியோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ரைட் தேர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ், இந்த இடத்துல ஃப்ரூட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட INDEX இண்டெக்ஸ். ஓகே? ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி 0லேருந்து ஆரம்பிக்குது, இது கூட +1, இப்போ 1லேருந்து ஆரம்பிக்கும். சிம்பிள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 1ன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட அகெயின் ஒரு ப்ளஸ் கொடுத்து இந்த இடத்துக்கிட்ட FORUIT. ஓகே? ஸோ பார்த்தீங்களா, புரிஞ்சிருச்சு. ஒன்றும் கூட பண்ணலாம். இதை இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், ஓகே, ஆரல் சைஃபன். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு ஆப்பிள், செகண்ட் ஃப்ரூட்டு பனானா, தேர்டு ஃப்ரூட்டு ஆரஞ்சு. ஸோ இண்டெக்ஸ் வச்சு இதையும் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஸோ வென்னவா வாண்ட் அப்படின்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எப்பயுமே இண்டெக்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக ஃப்ரூட்டே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? தட்ஸ் இட் டியூட். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு சம்மரைஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்னா என்ன, ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம எப்படி டைனாமிக் ரெண்டரிங் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ மல்டிபிள் டேட்டாவை ஹோல்ட் பண்ணி அது எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ப்ரோ ஒரு ஃபார்மில் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் என்னம்மா, ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு அரே இருக்குது. அரே ஆஃப் டேட்டாவை எடுத்து மேப் ஃபங்க்ஷன் மூலயமா ஸோ டேரெக்டாக ஃப்ரூட்ஸ்லேருந்து ஃப்ரூட்டை எடுத்து லிஸ்ட்டில் மேப் பண்ணி யூஸிங் கீ நம்ம என்ன பண்ணோம், மேப் பண்ணிட்டோம். ஓகேவா? கீ கொடுக்கலனாலும் எனக்கு என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு பி ஒர்க் தான், ஆனால் இட்ஸ் ஷோயிங் எரர். கீ கொடுக்கல அப்படின்ற எரர் வரும். ஓகேவா? தென் ஆஃப்டர்வார்ட்ஸ் டைனாமிக் லிஸ்ட் வித் கீஸ். அதே டைனாமிக் லிஸ்ட் அப்படின்னும் போது சிம்பிள், அதே மாதிரி தான் கீ இருக்குது, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இது எப்படி ப்ரோ நான் டைனாமிக் ஆட் பண்ணுறதுனா, ஒரு இன்புட் இருக்குது, அதில் தான் நீங்கள் சேஞ்சஸை வாங்குறீங்க, யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்குறீங்க. வாங்கிட்டு ஆன் சேஞ்ச் பண்ண சொல்லியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து ஒரு ஸ்டேட்டில் செட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? நியூ ஃப்ரூட்னு. தென் ஆஃப்டர் கிளிக்கிங் திஸ் ஹேண்டில் ஃப்ரூட், அதாவது ஆட் ஃப்ரூட் பட்டன், காலிங் திஸ் ஹேண்டில் ஃப்ரூட் ஃபங்க்ஷன், இதை கால் பண்ணி ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் ஃப்ரூட்ஸ் கூட நியூ ஃப்ரூட்ன்ற நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த வேல்யூ இங்கே இருக்கும். அந்த வேல்யூவையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அரேவா எடுத்து அதை நீங்கள் பேராமீட்டராக செட் ஃப்ரூட்க்கு கொடுக்கறதால இந்த செட் ஃப்ரூட்ன்ற ஃபங்க்ஷன் இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற அரேவை அப்டேட் பண்ணுது. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்க என்டையர் அரேவும் அப்படியே அரேஸ் ஆகிட்டு இங்கே இருக்க புது அரே என்ன பண்ணுது, போயிட்டு அந்த இடத்துல பிளேஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் நியூ செட் ஃப்ரூட்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு எம்டியாக நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணுறதால இங்கே எம்டி ஸ்ட்ரிங் ஆகுது. அதனால் உங்களால் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை உங்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட இன்புட்டில் நம்ம வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூவில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு
ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கிட்ட என்னவா இருக்கும்? ஸோ ஸ்ட்ரிங்கில் கொடுக்கலாம். ஓகே, TRU. ஓகே, ஸோ இருங்க, நம்ம இதை ரன் பண்ணலாம் லைவில். ஸோ ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ட்ரூ, ரைட்? இந்த இடத்துக்கிட்ட ஒன்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் பி ஒன், ரைட்? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹாய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஹாய், ரைட்? ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஹேட் கொடுத்தீங்கன்னா அந்த ஹாய் ஆட் ஆகிடும் இல்லையா? மாட்டான வேணாம் இல்லையா? அதனால் இது வந்து எனக்கு அந்த ஹாய் எடுத்து விட்டுருச்சு. திரும்பியும் ஹாயின் இருக்கு. ஓகே, ஆட் 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 டிஃபால்ட்டாக ஹாயின் இருக்கும் எனக்கு. பட் ஆனால் அது வேண்டாம். டிஃபால்ட்டாக யாராச்சும் டேட்டா வைப்பாங்களா ஃபார்மில்? ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு நேம் இருக்கும், அதை நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு திரும்பி உங்கள் நேமை டைப் பண்ணி அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்காது. அதனால நீங்கள் அதை கொடுக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டியூ. தென் கடைசியாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்னா யூஸிங் இண்டெக்ஸ் அஸ் அ கீ, அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எப்பயாவது உங்களுக்கு யூசேஜ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதோட லிஸ்ட் அண்ட் கீஸ் உங்களுக்கு ஓவர் இன் ரியாக்ட். ஓகேவா? அடுத்த டாப்பிக்கில் ஃபார்ம் வேலிடேஷனில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரியான். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பின் பண்ணலாம், திரும்பி உங்களுக்கு சொல்லி தருவேன். தேங்க்யூ டியூ.